எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் ஐடியில் க்ரியேட் பண்ணியாச்சு. சரி ஓகே, ஒரு 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 நல்ல பிகினிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறோம், ஒரு பெரிய யூடியூபர் ஆக போகிறோம். அதுக்கு ஒரு என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே, சின்ன ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு அமேசானில் இருந்து இந்த டிஜிடெக்கோட ட்ரைபாட் வந்துட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்களா, இன்னும் பேக்கேஜிங்லாம் பிரிக்காமல் ரொம்ப நல்லா வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் என்ன நினைப்பீங்க, இந்த ட்ரைபாடை வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணி போட போகிறேன் அப்படின்னு தானே யோசிச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. வந்ததுமே நான் வந்துட்டு இதை பிரித்து பார்த்துட்டோம். ஸோ ட்ரைபாடில் என்னமோ சூப்பராக வந்திருக்குங்க, செம்மையாக வந்திருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் வந்து இது வாங்கினப்போவே வந்துட்டு இதோ சூப்பராக இருக்குது. ட்ரைபாட் வந்துட்டு பயங்கரமாக வந்திருக்கு. இதுலேயே வந்துட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த ட்ரைபாட் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த பாஸ் பண்ணுற ரிமோட். ஓகேவா? ஸோ எல்லாம் பிரித்து பார்த்துட்ருக்கோம், எல்லாம் இருக்குது, ஓகே சூப்பராக இருக்குது ட்ரைபாட் அப்படின்ட்டு பார்க்குறேன். ரிமோட்டோட ஹோல்டர் இருக்குது, ரிமோட்டை காணோம். ஏப்ரல் ஃபூல். நான் தான் சரி தப்பாக பார்த்துட்டேன் போலன்னு திரும்ப பாக்ஸ் எல்லாம் எடுத்து குலுக்கி பார்த்துட்டு உள்ளே வேறு ஏதாவது ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா, தனியாக ரிமோட் வச்சுருக்காங்களால பார்த்தா ரிமோட்டையே காணோம். சரி உடனே என்ன பண்ணோம், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நான் உடனே வந்துட்டு அமேசானுக்கு கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணிட்டோம். அண்ட் கால் பண்ணியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு, ரிமோட் இல்லை, இப்போ தான் வந்துட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணதில் வந்துட்டு ரிமோட்டே கிடையாது, ரிமோட் இல்லாதது தான் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு அவங்களும் அந்த பக்கம் செக் பண்ணாங்க, இந்த பக்கம் நாங்களும் செக் பண்ணோம். செக் பண்ணதில் வந்துட்டு ரிமோட்டோட இருக்கிறது தான் போட்டிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கினோன்னா 1041 நினைக்கிறேன், 1000க்கு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். 1000க்கு தான் வாங்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களோட மிஸ்டேக் தான், ரிமோட்டோட தான் போட்டிருக்கீங்க, ரிமோட் வந்துட்டு வரலை, என்னன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ட்ரைபாட் போட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆகிடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா 21, 22க்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ரிட்டன் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் ரிட்டன் வாங்குறதுக்கு ஆளும் வரல, கம்ப்ளைண்ட் எடுத்துட்டோம், அதை வந்துட்டு என்கொயரி கொண்டு போகிறோன்ற ஒரு மெசேஜும் வரல, எந்த ஒரு ஒரு ரிலேட்டடான மெசேஜ் கால்ஸ் எதுவுமே வந்துட்டு அமேசானில் இருந்து எங்களுக்கு வரலை. இதில் என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ட்ரைபாட் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ண உடனே நான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அனுப்பிட்டு, இந்த மாதிரி ட்ரைபாட் வாங்க போகிறேன்ப்பா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போவே அவர் வந்துட்டு சொன்னார், நீ வந்து வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருக்கான்னு பாரு அப்படின்னாரு. நான் தான் கொஞ்சம் பெரிய ஆளாச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, இல்லை மற்ற இதெல்லாம் வந்துட்டு 1 week 2 week டெலிவரி போட்டிருக்காங்க, இதில் தான் 2 hours டெலிவரி இருக்குது, உடனே வாங்கணும், உடனே வீடியோ எடுக்கணும், உடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவர் என்ன சொல்லிட்டேன்னா, சரி ஓகே நம்ம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்கிட்டேன். பார்த்தா என்ன ஜோக் கட்டுறீங்களான்ற மாதிரி இல்லவே இல்லைங்க ரிமோட்டே. சரி ஓகே ஏமாந்துட்டோம், அதை வெளியே காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். பாருங்கள் ட்ரைபாட்லாம் சூப்பராக வந்திருக்கு, ஃபோன் ஹோல்டர் தனியாக கொடுத்துருக்காங்க, கேமரா ஹோல்டர் தனியாக கொடுத்துருக்காங்க, ட்ரைபாட் நல்லா நீளமாக இருக்குது, ஸோ வர்த்து தான், அதனால் வந்துட்டு நான் எழுந்து போய் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்மளை நோஸ் கட் பண்ணுறதுனா இவங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சு. ஸோ ட்ரைபாட் வந்துட்டு என்ன ரேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணால் இந்த ட்ரைபாட் என்னமோ 400 ரூபா தாங்க. அந்த ரிமோட்டுக்கு தான் அவ்வளோ காசு. ஸோ ஏமாந்துட்டோம். இந்த வீடியோவை மட்டும் இப்போது என் அப்பா பார்த்தாருன்னா ஒரு மனநிலை என்னவா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக கால் பண்ணி எனக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்த்தி வணங்குவார். ஸோ இந்த வீடியோ அவர் கண்ணில் படக்கூடாது, நான் இப்போவே வேண்டிக்கிறேன். ஸோ என்னன்னா, அதிக பிரசிங்கத்தனமாக வந்துட்டு பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. வீட்டில் இருக்க பெரியவங்க பேச்சு கேட்கணும் அப்படின்றது. ஸோ 2-3 டைம் வந்துட்டு அமேசானில் வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருக்கு. நானே இப்போ அனுபவப்பட்டுட்டேன்.
ஸோ திரும்பவும் வந்துட்டு இதை வாங்குறதுக்கு வரல, இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். 1000 அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய காசு. அது இன்வெஸ்ட் பண்ணுறோன்றப்போ நல்லா வரும், அண்ட் அமேசான் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் போடுறப்போ ஓகே நல்லாவே வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வாங்குகிறோம். பட் இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக அதை வந்துட்டு ரன் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஏமாந்துட்டேன் கைஸ், இதை வச்சு தான் இதுக்கு மேலே பொழப்ப ஓட்டணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ.